Hi everyone, a very good morning. I am Dr. Surya Prakash Murthy. Greetings from Tamil Nadu Hospital and Tamil Nadu Test Tube Baby Center. இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். cervical கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? எந்த கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can prevent cervical cancer. அது வந்து நமக்கு என்ன சொல்கிறது, blessed in disguise அப்படின்னு கூட சொல்லலாம். யூஸ்வலாக மற்ற கேன்சர் வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர you can prevent the cervical cancer by getting vaccination. ஜென்ரலாக பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லேயும் சரி so many screening criterias are there. நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பாப்ஸ்மியர்னா என்ன, எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் பண்ணணும், கால்போஸ்கோப்பினா என்ன, கால்போஸ்கோப்பி எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் பண்ணணும், யார் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. யூ கேன் சர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட். இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, சர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி புற்றுநோயை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எனி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கான? அஃப்கோர்ஸ் வேக்சின்ஸ் ஆர் தேர். அது யார் எடுத்துக்கிறது, எந்த ஏஜில் எடுத்துக்கணும், எவ்வளோ டியூரேஷனில் எடுத்துக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா cervical cancer, அதாவது 70% of the cervical cancer is caused by human papilloma virus, HPV virus அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வேரியஸ் சப்டைப்ஸ் இருக்குது. 6, 11, 16, 18, 31, 33 அது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் வைரஸில் நிறைய டைப்ஸில் ஹைலி விருலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 16 and 18 அப்படிங்கிறது ஹைலி விருலண்ட். அதாவது இந்த 16, 18 வைரஸோட டைப்ஸ்னால அந்த கர்ப்பப்பை வாய் தாக்கப்படுது அப்படின்னா 70% or 80% டெஃபினட்டாக அவங்களுக்கு cervical கேன்சர் வந்துடும். ஸோ இந்த 16, 18 டைப்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படின்னா, அதுக்கான வேக்சின் தான் செர்வாரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பைவேலண்ட் வேக்சின், எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் பர்டிகுலராக தீஸ் 2 டைப், அந்த 16 and 18 டைப்புக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது தான் செர்வாரிக்ஸ் வேக்சின். நான் இன்னும் நிறைய டைப் சொன்னேன் இல்லையா, 6, 11 அதெல்லாமே கொஞ்சம் லோ விருலண்ட். இப்போ சப்போஸ் நம்ம வந்து இப்போது இன்கேஸ் என்ன எடுத்துக்கோங்க, ஒரு 6 டைப்லையோ இல்லை 11 டைப்லையோ நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னா cervical கேன்சர் வருமானா? கேன்சர் வராது. கேன்சருக்கு லோ கிரேடோட லீஷன், அதாவது ஜெனிட்டல் வார்ட்னு சொல்லுவோம். வார்ட்னா ஒரு சதை நீட்டி இருக்க மாதிரி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கையில் காலில் எல்லாமே வார்ட் மாதிரி ஒரு ஸ்கின் டேக் மாதிரி ஒரு லீஷன் வரும். அதை மாதிரி ஈவன் ஹெட்டில் கூட நிறைய பேருக்கு ஏற்படும். ஸ்கேல்பில் வார்ட் இருக்குன்னு சொல்லி க்ரையோ மூலமாக இல்லை லேசர் மூலமாக ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஜெனிட்டல் வார்ட் ஆர் ஏனல் வார்ட் லைக் லீஷன்ஸ் வரும் வேரியஸ் சப்டைப்ஸ்னால. ஸோ கார்டாசில் அப்படிங்கிற ஒரு வேக்சின் இருக்குது. அந்த வேக்சின் குவாட்ரிவேலண்ட் வேக்சின், அதாவது ஹெச்பிவியோட டைப் 6, 11 and 16 and 18 4 டைப்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக உள்ள வேக்சின் தான் குவாட்ரிவேலண்ட் வேக்சின், விச் இஸ் நத்திங் பட் யுவர் கார்டாசில். இந்த வேக்சின் ஐதர் செர்வாரிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது 2 டைப்பை தான் ப்ரிவென்ட் பண்ணும். கார்டாசில் அப்படின்னா ஒரு 4 டைப்ஸ்க்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வேக்சின் எடுத்துட்டா எவ்வளோ % நம்ம ப்ரொடெக்டிவாக இருக்கலாம்னா 95 to 96% ப்ரொடெக்டிவ் அகெயின்ஸ்ட் cervical கேன்சர். யார் எடுத்துக்கணும், எந்த ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்வாரிக்ஸில் 10 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள உள்ளவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி கார்டாசிலும் 10 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள, அதாவது திருமணம் ஆகிறதுக்கு முன்பே இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பெண்கள் வந்து ரீப்ரொடக்டிவ் லைஃப்பில் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் இருக்காங்க, ரெகுலராக இருக்காங்க, வேரியஸ் டைப் ஆஃப் ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி வேக்சின்ஸ் நம்ம அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கும் போது இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை வந்து டெஃபினட்டாக நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம். சப்போஸ் 25 வயசுக்கு மேலே ஆகுது, எனக்கு இப்போ 35 இயர்ஸ் ஆகுது, நான் என்ன வேக்சின் போட்டுக்கலாம்னா, இப்போ ரீசெண்டாக வந்திருக்க வேக்சின் கார்டாசில் 9 அப்படின்னு ஒரு வேக்சின் வந்திருக்கு. இது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்டிவாக இருக்குது. 6, 11, 16, 18, 31, 33, 45, 52 இது மாதிரி வேரியஸ் டைப்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இந்த கார்டாசில் 9 அப்படிங்கிற ஒரு வேக்சின் வந்திருக்கு. இந்த வேக்சினை கொஞ்சம் ஏஜையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சிடிசியில். ஒரு 9 வயசு, அதாவது ஆவரேஜாக யூ கேன் டேக் இட் அஸ் 10 வயசுலேருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கார்டாசில் 9 வேக்சினை. இதோட டோசேஜ் எல்லாமே ஆல்மோஸ்ட் செர்வாரிக்ஸாக இருக்கட்டும், கார்டாசிலாக இருக்கட்டும், கார்டாசில் 9ஆக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 0.5 ml ப்ரீஃபில்டு சிரிஞ்சில் வரும். இதை 0, இப்போ ஃபஸ்ட் டோஸ் போடுறோம், அது தட் ஹேஸ் டு பி கன்சிடர்ட் அட் 0 டோஸ். 0 டோஸ் எடுத்துக்கிறீங்கன்னா 2 மாதம் கழிச்சு 2வது மாதத்தில் அகெயின் 6th மந்தில் ஒரு டோஸ். ஸோ டோட்டலாக 3 டோசஸ் எடுக்கிற மாதிரி வரும். 3 டோசஸும் எடுத்து முடிச்சிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் 98 to 99% ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ cervical கேன்சர் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். Take a positive step towards the cervical cancer. Thank you so much.